ஜி.கே. நாகராஜ். திரு நாகராஜ், உங்கள்கிட்டே தொடங்குறேன். திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். மாதந்தோறும் இனிமேல் தமிழ்நாட்டிற்கு வருவார் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருந்தது. தேர்தல் வரை தேர்தலுக்கான களத்தை தயார்படுத்துவது, தமிழ்நாடு மட்டுமல்ல தேர்தலை சந்திக்கக்கூடிய பீகார், மேற்கு வங்கம் என்று அவருடைய அந்த மாதாந்திர பயணங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மதுரை என்கிற அந்த இடத்திற்கான தேர்வு இருக்கிறதா? மதுரையில் இந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த உங்களுடைய கூட்டம் என்பது அரசியல் ரீதியா என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள், அவர்கள் மோடி அவர்களாகட்டும், அமித்ஷா அவர்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், யார் சுற்றுப்பயணம் செய்தாலும் அது இந்திய நாட்டின் நன்மைக்காக இருக்கும். மோடி அவர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்தார் என்று சொல்லிய பொழுதெல்லாம் கொரோனா சமயத்தில் அத்தனை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்தை இலவசமாக கொடுத்து, கொரோனா மருந்தை இலவசமாக கொடுத்த போதெல்லாம் பல வசை பாடியவர்கள். இன்றைக்கு இந்திய பாகிஸ்தான் அந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, இங்கே இருந்து பல்வேறு குழுக்கள் அனுப்பப்பட்ட போது, பல உலக நாடுகள் நமக்கு ஆதரவு அளித்த போது அந்த உண்மை நமக்கு தெரிய வந்தது. அதே போல அமித்ஷா அவர்கள் மதுரை என்பதை விட இதற்கு முன்பு சென்னை வந்தாங்க. அதற்கு அப்புறமா இப்போ சமீபத்துல கோவை வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர் வந்தப்போ அவருடைய பேசிய பேச்சுக்கள் கோல் கோல் மத் கும்மாவ் அப்படின்னாரு. பொதுவா அந்த குஜராத்ல அந்த கோல் கோல் மத் கும்மாவ் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளுடைய அர்த்தம் கோபத்தின் வெளிப்பாடா பார்க்கணும். அதாவது நீ என்ன சுத்தல்ல விடுற, திரும்ப திரும்ப நிதி குறித்து இல்லாத ஒரு விஷயத்த பேசி வெட்டி பேச்சு பேசுறங்கிற மாதிரியான அர்த்தத்தை தான் நாம் அதை எடுத்துக்கணும். அப்பவே அவர் ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நம்முடைய பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் வந்தப்போ அவர்கள் சொன்ன வார்த்தை ரோராகே அப்படின்னு சொன்னார். அழுகிறாங்க நிதி கேட்டு, இட் மீன்ஸ் அடம் பிடிக்கிறாங்க, வீண் வெட்டி வம்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியாதான் அர்த்தம். அது இது ஒரு காரணமற்ற ஒரு காரணத்திற்காக ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க, மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான துணிதான் அது. சோ 2 விஷயத்துல இப்போ அமித்ஷா அவர்கள் களமிறங்கியிருக்காங்க. ஒன்று, இதற்கு முன்பே வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பா மணிப்பூர், அதை ஒட்டிய பகுதிகள், குறிப்பா நமக்கு பங்களாதேஷில் இருந்து வர்ற பிரச்சனைகள், அந்த பக்கம் இருக்கிற மியான்மர் பிரச்சனைகள், இதையெல்லாம் கையில் எடுத்து இப்பொழுது வேலி போடுகின்ற ஒரு ஃபென்சிங் சிஸ்டம் அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய பாகிஸ்தான் பார்டரை, காஷ்மீர் நம்ம ஆர்டிகல் 370 மூலம் எடுத்து இணைத்ததன் மூலமாக காஷ்மீர் மோரல்லெஸ் ஒரு பலப்படுத்தப்பட்டு ஒரு இந்தியாவோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஆனா 2 விஷயங்கள் இன்னைக்கு நெடுதலா இருக்கிறது. ஒன்று, நமக்கு மேற்கு வங்காளம். மேற்கு வங்கத்துல இன்னைக்கு சமீபத்தில் நடந்த கலவரம் பார்த்திருப்பீங்க. பங்களாதேஷில் இருந்து உள்ள இங்க கலவரம் பண்ணிட்டு திரும்பி போயிருக்காங்க. ஒன்று, இது இந்திய இறையாண்மைக்கு, இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயம். இன்னொன்னு, தமிழ்நாடு குறித்து அதிக கவலை இன்றைக்கு மோடி அவர்களுக்கும் சரி, அமித்ஷா அவர்களுக்கும் சரி, மற்ற அமைச்சர்களுக்கும் சரி, ஏன் தமிழகத்தில் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டுள்ளவர்களுக்கு ஏற்பட்டிருக்க முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, சமீப காலமாக தமிழ்நாடு எதையோ பிரிவினைவாதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்தியாவோடு ஒட்டாமல் சென்று கொண்டிருக்கிறது என்கிற பயம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதனாலதான் இந்த ஒரு திமுகவை ஒரு தீய சக்தியாக பார்க்கின்ற நிலைக்கு பலரும் தள்ளப்பட்டு விட்டார்கள். குறிப்பா பாஜக. ஸ்பெயின்ல அவங்க சொல்ற கருத்துக்கு பெரிய அப்ளாஸ் வருது. அத பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ட்விட்டர்ல போட்டு கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வேற விதமா சொல்றீங்க. இல்ல, நாங்க அனுப்பிச்சோம் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களை. ஆனால் அவர்கள் பேசிய விஷயங்கள், அதை இங்கே திமுக ப்ரமோட் பண்ணாங்களா? அந்த விஷயங்களை வெளிப்படுத்தினார்களா? ஒவ்வொரு டிவியிலும் இப்ப நீங்க இங்கேயே ஆர்.என். ரவி குறித்து பேசினாலோ, இங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பேசினாலோ, வரிக்கு எடுத்து போடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீடியாக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் கனிமொழி அவர்கள் பேசியதை எடுத்து போட்டார்களா? ஏனென்றால் அவர்கள் இந்தியா குறித்து பேசுகிறார், இந்தியாவுடைய வளம் குறித்து பேசுகிறார், பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுகிறார். இதை கொண்டு போய் சேர்த்த திமுக தயாராக இல்லை. இதுவே ஒரு பிரிவினைவாதம் தான். இவங்க இதை இந்தியாவுடைய நன்மதிப்பை, பாஜக நன்மதிப்பை கொண்டு செல்ல முதல் முறையா கனிமொழி அவர்களுடைய கருத்து போய் சேரலையேன்னு கவலைப்படக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் நாகராஜ். ஆனா நிறைய அதெல்லாம் இங்க வந்ததுதான். சரி, அது நான் இப்ப என்ன கேட்டேன்னு நம்ம வரல, விவாதத்து கட்டாயம் போவோம். திரு அமித்ஷா அவருடைய தற்போதைய அந்த 8ஆம் தேதி கூட்டம் அப்படிங்கிறது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்க வர்றாங்க, அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது தேர்தலுக்கு தயார்படுத்துவதா, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன்.
இல்ல முக்கியமா எங்களுடைய இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கான பணிகளை பலப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாருமே அவரை சந்திக்க மாலை 3 மணிக்கு அங்க மதுரையில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அங்கு சென்று அவரை சந்திக்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டம் ஒரு தமிழகத்தில் அடுத்தது திராவிட கட்சியை வீழ்த்த வேண்டும், அதாவது தமிழ்நாட்டை காக்க வேண்டும் அப்படிங்கறதான். என்ன காரணம் கேட்டீங்களா, ஒரு 25க்கு மேற்பட்ட திட்டங்கள், மசோதாக்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் உச்சகட்ட கோபத்துக்கு காரணம். எந்த திட்டங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா மோடி அவர்களை அழைச்சாங்க கேலோ இந்தியாவுக்கு, உடனடியா கிளம்பி வந்தார். அழைத்தது துணை முதல்வர், உடனடியா கிளம்பி வந்து மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நாணய வெளியீட்டு விழா இங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் கிளம்பி வந்தாங்க. எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் சென்று மரியாதை செய்தார்கள். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்த பொழுது எங்களுடைய பிரதமர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் சென்று சந்திக்கவில்லை. அதுவும் குறிப்பா இங்கிருந்து டெல்லி போய் நிதி கேட்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பந்தம் இல்லாம சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மக்களுக்கு எதிராக பாஜகவை நிறுத்துறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறது. அதனால் நிச்சயமா இந்த சமயம் எங்களுடைய செயல்பாடு, குறிப்பா அமித்ஷா அவர்கள் அரசியல் சாணக்கியர். குஜராத்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் 15 ஆண்டு காலம் குஜராத்தில் இருந்தவன். எந்த நிலைமை குஜராத்தில் இருந்ததுன்னு கண்கூட கண்டவன் நான். அங்க காங்கிரஸ் எப்படி விளையாடியது, தமிழ்நாட்டுல எதுவும் செய்ய முடியாதுன்னு மதுரையில இருந்து தான் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அல்லது சவால் விடுத்திருக்காரு. அந்த சவால் விட்டதுனாலதான் நீங்க அந்த மாதிரி சவால் விடுறதா அவர் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் சொன்னாரு. எந்த வந்தாலுங்கிறத அவர் சென்னையில இருந்து கூட சொன்னாரு, அவர் கோயம்புத்தூர் வந்தப்ப சொன்னாரு. இது டெல்லி யாருக்கு படையெடுத்தாலும் படையெடுக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இவரு டெல்லிக்கு படையெடுத்தார், அதே விஷயம். அது எந்த நிதிக்காக படையெடுத்தாருன்னு தெரியல, அதாவது அவர்தான் விளக்கம் கொடுக்கணும் எந்த நிதிக்காக சென்றார் என்பதற்கு. ஆனாலும் கூட 2 விஷயங்கள் சொல்லணும். இல்ல சார், அவருதான் கையை பிடிச்சு அன்போடு கொஞ்சம் கொலாபினார். தனியா டைம் கொடுக்கல அவருக்கு. அங்க இருந்து அந்த லாபியில சந்திச்சு பேசினாரு. அவருதான் வெளிப்பாடு செஞ்சிருக்கணும். இருந்தாலும் தான் நிதி கேட்டதாக, குறிப்பாக பெண்கள் அதிகம் பேர் அங்கே வேலை செய்வதாக எல்லாம் பெருமையாக மதுரையில திமுக பொதுக்குழு நடந்ததுனால அதுக்கான கவுண்டர் மதுரையிலேயே நீங்க நிர்வாகிகள் கூட்டம் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். முதற்கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு செய்தியும் உங்களுக்கு எந்த சாவந்தாலும் அசைக்க முடியாதுங்கிறதுக்கு அது ஒரு காரணமா அங்க வச்சுக்கலாம் நிச்சயமா. ஆனா ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் வருகை தமிழ்நாட்டுக்கு திட்டமிடப்பட்டதுதான். மதுரை என்பது இதை ஒட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எங்களுடைய ஏன்னா ஒரு காரணம் இருக்கும். மதுரைக்கு ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் போய் பாகிஸ்தான் பார்டர் நம்ம நிறைய பேசிட்டோம். நான் வர அடுத்த சுற்றுல கட்டாயம் பேசலாம். ஸ்பெயின் வரைக்கும் கூட போயிட்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் நான் அதுல சுட்டி காட்டுறேன் என்னன்னா, எந்த மாநிலத்திலும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்தாத போது தமிழ்நாட்டில இருந்து தான் முதல்ல அது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த பிரிவினைவாதம் இது வருமா அப்படிங்கிற கேள்வி கட்டாயம் பேசுவோம். அதுவும் கூட பிரிவினைவாதம் தான். அதுவும் ஏன்னா இந்திய ராணுவம் வேறு மத்திய அரசு வேறு அல்ல. நீங்க மத்திய அரசு மோடி அவர்களுடைய செயல்பாட்டை பாராட்டி இருக்கணும். அதுவும் கூட செய்யல அவங்க. அதுவும் கூட இந்திய ராணுவத்துக்கு இப்ப எதிர்கட்சிகள் சில கட்சிகள் புறக்கணித்த நிலையில திமுகவுடைய ரெப்ரசன்டேஷன் தானே எல்லா நாடுகளுக்கு போய் இந்திய அரசை என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம், இந்தியா என்ன, நாங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னு பேசிட்டு வராங்க. நம்ம பேசுவோம். மற்றவங்களுடைய கருத்து நான் எடுத்துட்டு வரேன். மகத்தான ஆதரவு மக்களிடம் வருகின்ற பொழுது அதுல திமுக பங்கெடுக்கும். அப்படிதான் இதுலயும் பங்கெடுத்திருக்காங்க. அதே சமயம் காஷ்மீரில் பல்காமில் சுடப்பட்டவர் உடல் இங்க வந்த பொழுது சென்று அஞ்சலி செலுத்தல. அதையும் நான் பதிவு செய்வோம். ரைட், ஓகே. திரு எஸ்கேபி, மதுரை அப்படிங்கறது திமுக என்ன அடிப்படையில் எடுத்தது? இப்ப எத்தனை ஷாட்கள்னு சொன்னீங்க. நாங்க என்னென்ன காமிக்கிறோம் களத்துல அப்படின்னு ஒவ்வொரு மாதம் வரப்போகிறார். இப்போது மதுரைக்கும் வருகிறார் அப்படிங்கறத எடுக்கும். மதுரையில் பொதுக்குழு நடத்துவது என்பது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. தேர்தலுக்காகவோ வேறு எந்த காரணத்துக்காக, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்குன்னா அதுக்கு ஒரு கணக்குகள் இல்லாமல் இருக்கு. எப்போ பொதுக்குழு நடத்தினாலும் அது ஒரு தேர்தலுக்கு 4 ஆண்டுகளுக்கோ 3 ஆண்டுகளுக்கோ முன்னே தான் இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது, அல்லது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. மதுரையில் இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய 7வது பொதுக்குழு.
ஏற்கனவே 6 பொதுக்குழுக்கள் நடத்தி மிக முக்கியமான முடிவுகளை அங்கே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால் மதுரையில் நடத்துவதற்கும் தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரெண்டாவது, திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒரே என்டிட்டியாக தான் எந்த காலத்திலையும் பார்த்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. திராவிட மாடல் கொள்கை என்பதே அதுதான். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு கொள்கையில் வரும்போது அது மதுரைக்கு ஒரு பக்கம், தெற்கே ஒரு பக்கம், வடக்கே ஒரு பக்கம், மேற்கே ஒரு பக்கம்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய வழக்கு எதுவுமே இல்லை. எல்லா தரப்பிலும் எல்லா இடத்திலும் வளர்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக இப்பொழுது இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் நடத்தி கொடுத்து வரக்கூடிய